வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு வேதியியல் பாடப்பகுதியில் உள்ள 3வது அலகான பீத்தொகுதி தனிமங்கள் 2 அப்படிங்கிற அலகிலிருந்து 5வது பகுதி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே இந்த அலகிலிருந்து 4 பகுதி வீடியோக்கள் இருக்குது. அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு எளிதாக புரியும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே 4வது பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க நைட்ரஜனுடைய ஆக்சைடுகளோட ஆக்சிஜனேற்ற நிலை, அதோட வாய்ப்பாடு, எவ்வாறு தயாரிப்பது, வடிவமைப்பு, இதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆக்சி அமிலங்கள், நைட்ரஜனுடைய ஆக்சி அமிலங்கள். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, போன வீடியோ சொன்ன மாதிரி, ஆக்சிஜனோட ஆக்சிஜனேற்ற நிலை நம்பர் அப்படிங்கிறது -2, ஹைட்ரஜனுக்கு +1. இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் தான் நம்ம இதோட ஆக்சிஜனேற்ற நிலையை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம H2N2O2 அப்படிங்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னாக்க ஹைப்போநைட்ரஸ் அமிலம். ஹைப்போநைட்ரஸ் அமிலம். HNO2 அப்படிங்கிறது நைட்ரஸ் அமிலம். HNO3, NO2க்கு அப்புறம் NO3 என்னது, நைட்ரஸ் நைட்ரிக் அமிலமாக மாற்றணும். அப்போ HNO2ங்கிறது நைட்ரஸ் அமிலம், NO3ங்கிறது நைட்ரிக் அமிலம். HOONO அதாவது HNO3 தான். ஆனால் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது பாருங்கள், HOONO. அப்போ இப்படி ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுனாக்க இது என்னது, பெர் நைட்ரஸ் அமிலம். அதாவது இந்த HNO2 இருக்குது பாருங்கள், இது கூட ஒரு O எக்ஸஸாக இருக்குது. அந்த ஒரு O ஆக்சிஜன் கூட லிங்கேஜாக இருக்கும். எப்போதுமே இந்த பெர் அப்படிங்கிற வார்த்தை எப்போ வரும் அப்படின்னாக்க, 2 அணு ஒரே மாதிரி. இப்போ பெராக்சைடு H2O2 அப்படின்னாக்க ஹைட்ரஜன் பெராக்சைடு, அது எப்படி இருக்கும், HOOH இப்படி இருக்கும். அப்போ 2 ஆக்சிஜன் பக்கத்தில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னங்க, பெர் ஆக்சைடு. அடுத்தது பெர் நைட்ரிக் அமிலம் HNO4, அதுலேயும் ஆக்சிஜன் லிங்கேஜ் இருக்கும். அப்போ பெர் நைட்ரிக் அமிலம். இதெல்லாம் இந்த நைட்ரஜனுடைய இந்த ஆக்சி அமிலங்களோட வாய்ப்பாடு, அதோட பேர். இப்போ நம்ம ஆக்சிஜனேற்ற நிலையை பார்ப்போம். இந்த ஆக்சிஜனேற்ற நிலை, எதோட ஆக்சிஜனேற்ற நிலை கண்டுபிடிக்க போகிறோம்னாக்க, ஒவ்வொரு இந்த நைட்ரஸ் அமிலத்தங்களோட ஒவ்வொரு நைட்ரஜன் அமிலத்தோட நைட்ரஜனுடைய ஆக்சிஜனேற்ற நம்பர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், H2N2O2. நம்ம ஏற்கனவே தெரியும் ஆக்சிஜனுக்கு எவ்வளவு, -2, ஹைட்ரஜனுக்கு எவ்வளவு, +1. இப்போ நைட்ரஜனுக்கு எவ்வளவு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் கொஸ்டின் மார்க். நைட்ரஜன் எவ்வளோ. இப்போ எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன். ஒரு ஹைட்ரஜன் எத்தனை, +1 இருக்குது. அதுக்கப்புறம் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 2 ஆக்சிஜன். ஒரு ஆக்சிஜனுக்கு எத்தனை, -2 இருக்குது. 2 × -2 -4, 2 × +1 +2. அப்போ இங்கே இருக்க என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக கூட்டினா உங்களுக்கு 0. இது நியூட்ரல் பாருங்கள், மேலே எந்த சார்ஜ் இல்லை பாருங்கள், இது மேலே எந்த சார்ஜுமே கிடையாது. அப்போ 0. அப்போ -4, இங்கே +2 இருக்குது. அப்போ என்ன நம்பர் இங்கே இருந்தாக்க இது 0வாக மாறும் அப்படின்னாக்க, -4 +2னாக்க இதோட ஆக்சிஜனேற்ற நம்பர் எப்படி இருக்கணும், +2 இருந்தால் தான், +2 +4ஆகும். அப்புறம் -4 இட் இஸ் ஈக்குவல் டு 0வாக மாறும். அப்போ இந்த +2 அப்படிங்கிறது என்ன, N2க்கு எவ்வளவு, +2. நம்ம என்ன தேவை, Nக்கு தேவை. N2ல் பாதி தான் N. ஸோ +2ல் பாதி எவ்வளவு, +1. ஸோ நைட்ரஜனோட ஆக்சிஜனேற்ற நம்பர் எத்தனைங்க, +1. அப்போ இந்த ஆக்சிஜனேற்ற நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், HNO2 இது என்னது, நைட்ரஸ் அமிலம். இதில் ஹைட்ரஜன் எவ்வளவு, +1. ஆக்சிஜன் எவ்வளவு, 2 ஆக்சிஜன் இருக்குது. ஒரு ஆக்சிஜனுக்கு -2. -2 × 2 -4. இது எவ்வளவு, +1. அப்போ இங்கே என்ன இருக்கணும், +3 இருந்தால் தான் இந்த +3 +1 சேர்ந்தால் +4 -4 இட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, 0 ஆகும். அப்போ இந்த நைட்ரஜனோட ஆக்சிஜனேற்ற நம்பர் எத்தனை, +3 இருக்குங்களா. அடுத்தது பாருங்கள், HOONO. இந்த ஆக்சிஜனுக்கு ஒரு -2, இந்த ஆக்சிஜனுக்கு ஒரு -2, இந்த ஆக்சிஜனுக்கு ஒரு -2, இந்த ஹைட்ரஜனுக்கு ஒரு +1. அப்போ எத்தனை இருக்குது, 3 -2 சேர்த்தா எவ்வளவு, -6. இந்த +1 இருக்குது. அப்போ +1 -6 எவ்வளோ இருக்குங்க, +5 இருந்தால் தான், +5 +1 இட் இஸ் ஈக்குவல் டு +6. -6 நீங்கள் கூட்டினீங்கன்னாக்கா 0 ஆயிரும். அப்போ இதோட ஆக்சிஜன் நம்பர் எத்தனை, +5. அடுத்தது பாருங்கள், அடுத்தது நம்ம என்ன எடுக்கிறோம், அடுத்து நைட்ரிக் அமிலம். இந்த நைட்ரிக் அமிலத்தில் பார்த்தீங்கன்னாக்க H இருக்கும், ஒரு N இருக்கும், 3 O இருக்கும். அப்போ 3 × -2
-6. ஹைட்ரஜனுக்கு வந்து +1 அவங்க என்ன தான் வரணும், +5 தான் வரும். ஸோ HNO3 ஆக்சிஜன் நம்பர் எத்தனை, +5. அடுத்து HNO4 இது வந்து என்னது, பெர் நைட்ரிக் அமிலம். இந்த பெர் நைட்ரிக் அமிலம் 4 ஆக்சிஜன் இருக்கா, 4 × -2. ஹைட்ரஜனுக்கு எத்தனை, +1. 4 × -2 -8. இங்கே +1. ஸோ நைட்ரஜனுக்கு என்ன தான் இருக்கணும், இங்கே +7 இருந்தால் தான் இது இட் இஸ் ஈக்குவல் டு 0வாக மாறும். ஸோ இதில் ஆக்சிஜன் நம்பர் எத்தனை, +7. அடுத்து இந்த தயாரிப்பு முறையை பாருங்கள். இந்த Ag2N2O2 ப்ளஸ் HCl சேர்ந்தும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும், H2N2O2 கிடைக்கும். H2N2O2 அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து என்னது, ஹைப்போ நைட்ரஸ் அமிலம். இது நீங்கள் எப்படி எழுதலாம், HNO கூட எழுதலாம். 2 2 2 எல்லாமே ஒரே நம்பர் இருக்குங்களா, அவ எல்லாமே 2 டிவைட் பண்ணிட்டோம்னா HNO கூட நம்ம எழுதலாம். அடுத்தது இந்த பேரியோ நைட்ரைட் நான் ஏற்கனவே சொன்னேன், NO3 அப்படி வந்தால் என்னது, இது வந்து நைட் ரேட்டு ATE. அதே NO2 வந்தால் என்னது, இது நைட் ரைட் ITE வரும். இது ஐட்டு, இது ஏட்டு. என்னது, பேரியம் நைட் ரைட்டு. அப்போ நைட்ரைட்டோட சல்ஃபூரிக் ஆசிட் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், HNO2 அப்படிங்கிற நைட்ரஸ் அமிலம் கிடைக்கும். அப்புறம் ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட இந்த HNO2 இதை சேர்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு இந்த இந்த பெர் நைட்ரஸ் அமிலம் நமக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம நைட்ரிக் அமிலத்தை தயாரிக்கக்கூடிய முறைகள் வந்து அம்மோனியா கூட ஆக்சிடைஸ் பண்ணோம்னா நமக்கு என்னது, நைட்ரிக் NO கிடைக்கும், நைட்ரிக் ஆக்சைடு கிடைக்கும். இந்த நைட்ரிக் ஆக்சைடு நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணிங்கனாக்கா நைட்ரஜன் டை ஆக்சைடு கிடைக்கும். இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு மறுபடியும் நீங்கள் இது பண்ணிங்கனாக்கா கூட்டு வினைக்கு ஏற்படுத்து அது என்ன மாறும், N2O4 மாறும். இந்த N2O4 மறுபடியும் நீங்கள் வாட்டர் மாலிக்யூல் வித் ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், HNO3 கிடைக்கும். அடுத்து இந்த N2O5 நைட்ரஜன் பென்டாக்சைடு எடுத்து நீங்கள் ஹைட்ரஜன் பெராக்சைடோட ரியாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர் நைட்ரிக் அமிலம். இது வந்து பெர் நைட்ரிக் அமிலத்தோட அமைப்பு, NO2OH. அதான் பெர் நைட்ரிக் அமிலம், 2 ஆக்சிஜன் இங்கே லிங்கேஜில் இருக்குது பாருங்கள், பெர் நைட்ரிக் அமிலம். அடுத்து இதோட வாய்ப்பாடு பார்க்குங்க. இந்த வாய்ப்பாடுக்கு நான் அமைப்பு வாய்ப்பாடு பார்ப்போம். இந்த அமைப்பு வாய்ப்பாடு நீங்கள் பார்க்கும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னாக்க, இப்போ H2N2O2 இப்படி இருக்குனாக்க எத்தனை ஓ இருக்கோ, எத்தனை ஓவும் எத்தனை ஹெச் இருக்குன்னு பாருங்கள். இப்போ இங்கே 2 H 2 ஓ இருக்குனாக்க 2 OH இருக்குன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், HNO2 இருக்குங்களா, 1 H 2 ஓ இருக்குது. அப்போ HNO2ல 1 H தான் இருக்குது, ஆனால் 2 ஓ இருக்கும் பொழுது அப்போ ஒரு ஓ வந்து OH இருக்கும், இன்னொரு ஓ வந்து தனியாக இருக்கும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், HNO3 இருக்கா, அப்போ ஒரு OH தான் இருக்கும், பாக்கி எப்படி இருக்கும், ஓவாக தான் இருக்கும். இங்கே HNO4 இருக்கா, இங்கே என்ன இருக்கும், ஒரு OH தான் இருக்கும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாக்கா உங்களுக்கு இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் கேட்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை சால்வ் பண்ண முடியும். இப்போ நம்ம H2N2O2 அமைப்பு பாருங்கள். H2N2O2 நமக்கு வந்து 2 OH நம்ம சொல்லிட்டோம், 2 OH இருக்குது. இந்த 2 OH எங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஒரு OH இங்கே ஒரு OH இருக்குது. பாக்கி எத்தனை இருக்கணும், 2 நைட்ரஜன். ஸோ 2 நைட்ரஜன் எப்படி தான் இருந்திருக்கணும், இப்படி தான் 2 நைட்ரஜன், அப்புறம் இந்த பக்கம் வந்து ஒரு OH, இந்த பக்கம் வந்து ஒரு OH. அடுத்தது ஹைட்ரோ நைட்ரஸ் அமிலத்தை பாருங்கள். இந்த H4N2O4ல் எத்தனை H இருக்குது, 4 H இருக்குது, 4 O இருக்குது. அப்போ வந்து 4 OH இருக்கும். அப்போ இந்த 2 எண்ணில் ஒரு எண்ணில் 2 OH, இன்னொரு எண்ணில் 2 OH இருந்திருக்கு. அடுத்து நீங்கள் HNO2 பாருங்கள், HNO2 பாருங்கள், இதில் வந்து ஒரு OH தான் இருக்கும், இந்த இருக்குது பாருங்கள், ஒரு OH, பாக்கி வந்து என்னது NOவாக இருக்குது. அடுத்தது பெரு நைட்ரஸ் அமிலத்தில் பாருங்கள், ஒரு OH தான், ஒரு OH, பாக்கி NO2வாக இருக்குது. அடுத்து HNO3ல் பார்த்தீங்க, ஒரு OH, பாக்கி என்னது NO2வாக இருக்குது. ரைட்டுங்களா. அடுத்து பெரு நைட்ரிக் அமிலத்தில் பாருங்கள், பெர் நைட்ரிக் அமிலம் ஒரு OH, அப்போ பாக்கி NO3 இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மைனஸ் ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ரொம்ப குழப்பிக்க வேண்டியதில்லை. இங்கே பாருங்கள், நம்ம நைட்ரிக் அமிலத்தை அடிக்கடி கேட்கக்கூடிய இந்த கொஸ்டின் பாருங்கள். நைட்ரிக் அமிலத்தை எடுத்துக்குவோம். இது வந்து என்னது NO, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஒரு O, ஒரு H இருக்குது, HNO3 இன்னொரு O இங்கே இருக்குது. இப்போ ஆக்சிஜனுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், ஆக்சிஜனோட அந்த இணைதிறன் எத்தனை, ஆக்சிஜனோட இணைதிறன் அப்படிங்கிறது 2, ஹைட்ரஜனோட இணைதிறன் அப்படிங்கிறது 1, நைட்ரஜனோட இணைதிறன் அதாவது வேலன்சி அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எவ்வளவு, நைட்ரஜனுக்கு 3. நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ ஆக்சிஜனுக்கு 2 இது முடிஞ்சிருச்சு, ஹைட்ரஜனுக்கு 1 முடிஞ்சிருச்சு, இந்த ஆக்சிஜனுக்கு 2, இங்கிட்டு 1 இங்கிட்டு 1, 2 பாண்ட் இருக்குது. நைட்ரஜனுக்கு பாருங்கள் 2 3 4 இருக்குது. அப்போ 4 இருக்கும் பட்சத்தில் ஹைட்ரஜன் 3 தானே வரணும்.
ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குங்களே, அந்த எக்ஸ்ட்ரா பாண்டுக்கு தேவையான எலக்ட்ரான் எங்கேருந்து போயிருக்கும்னா அது மேலே உள்ள இந்த லோன் பேர் தான் என்ன மாறி இருக்கும், பாண்ட் பேராக மாறி இருக்கும். ஸோ நைட்ரஜன் மேலே ஒரு ப்ளஸ்ஸு. இப்போ ஆக்சிஜனுக்கு எத்தனை பாண்ட் இருக்கணும், 2 பாண்ட் இருக்குன்னா எத்தனை இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போ பாக்கி இப்படி இருக்குன்னா ஆக்சிஜனுக்கு வந்து 2 லோன் பேர் இருக்கும், 2 பாண்ட் பேர் இருக்கும். இப்போ இந்த பாக்கி ஒரு எலக்ட்ரான் என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்க இதை நம்ம மைனஸாக இண்டிகேட் பண்ணி காமிக்கிறோம். அதுதான் இந்த மைனஸ், இந்த நைட்ரஜன் மேலே உள்ள ப்ளஸ்ஸு. இங்கேயும் அதே இதுதான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.